ஹாய் ஹலோ ஹாலி இன்றைக்கி ரெசிபி வந்துட்டு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெஜிடேரியன் ரெசிபி தான் இது. ஸோ அது முன்னாடி வந்து மசாலாலாம் அரைச்சிக்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோன்னே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடுகு ஆட் பண்ணலை, ஏன்னா பிரியாணி ஸ்பைசஸ் போட்டாலே நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் அதனால் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டேன். கூட கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. ஸோ இது வெஜிடேரியன்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுன்னே வெங்காயம் நல்லா கண்ணாடி பதலுக்கு வதக்கணும். ஸோ அது அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம். தக்காளி சீக்கிரம் வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுனா சீக்கிரம் நல்லா குக் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ், கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு. ஸோ இது 3 நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இது இன்னும் வேகிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு மூடி போட்டு முன்னாலே அந்த பச்சை வாசனை லைட்டாக வெந்துடும் அது. ஸோ இது மூடி போட்டு முன்னாலே ஆல்மோஸ்ட் வெந்துடும் இது. ஸோ நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும் அந்தளவுக்கு காய் நல்லா பச்சை வாசனை போடணும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல, ஸோ பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா காய் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை வேக வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு சாப்பிடலாம், ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு. இது நைட்டு நான் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. இதுக்கு முழுகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வீட்டில் குவான்டிட்டி எத்தனை பேர் இருக்காங்க இருக்கு. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் நல்லா குக்காகும். ஆல்ரெடி காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. பட் தண்ணி ஊற்றி நம்ம ஓரளவுக்கு குக் பண்ணோன்னே சீக்கிரமாக வெந்துடும். அது கொஞ்சமாக லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும். நம்ம 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே தேங்காயெலாம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஸோ லாஸ்ட்டில் கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு இறக்கினா சூப்பரான வெஜ்டு குருமா ரெடி.